போட்டு உடைச்சீங்க? நீங்களா தம்பி? வாங்க. வீட்டுல யாரும் இல்லைங்களே. அம்மா பொண்ணு ஜாதகத்துக்கு ஜோசிட்டு போயிருக்காங்க. எங்க போறீங்க? அம்மா வெளியே போயிருக்காங்க. பொண்ணுங்க? பொண்ணு மேலதான் இருக்கு. ஏய், எங்கம்மா போற? அம்மா வெளியே போயிருக்காங்கன்னு சொல்றல. டேய், அவனை பிடிக்கடா. அவதான் 1000 பேருக்கு முன்னாடி அசிவா பேசி காரி துப்பிட்டால. இன்னும் அவளை தேடி போற? தேடி போல. என்னடா மறைக்கிற? பட்டம் ஆவான்னு பார்த்தல. என்கிட்ட உன்னை பத்தி முன்னாடியே சொல்லல. அதான் கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. அப்படி பார்க்காத. எனக்கு உன்னை பிடிக்கல. ஐயோ அம்மா, அம்மா அந்த சிவசங்கர் தம்பி, தம்பி, கதவு திறங்க. கதவு உடைங்க. வரட்டா? தம்பி, என்னப்பா இதெல்லாம்? ஒருத்தனுக்கு ஆட தெரியலன்னா ஆடி காமிச்சிடலாம், பாட தெரியலன்னா பாடி காமிச்சிடலாம், ஒரு வேலையை செய்ய தெரியலன்னா செஞ்சு காமிச்சிடலாம். ஆனா ஆம்பளைன்னு சொன்னா
அழகான கண்ணாடி இப்படி தூளாக்கிட்டீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையே தூள் ஆக்கிட்டேனடா. அதுக்காக இப்படியா வெறுத்தமா நடந்துக்கிறது? என் மேல எனக்கே வெறுப்பா இருக்குடா. என்னதான் இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தானே. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சது தப்பே இல்ல. அப்படியே நீங்க செஞ்சது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பொண்ணை நம்ம வீட்டு கூட்டு வந்துருங்க. அப்பெல்லாம் ரைட் ஆயிரும். என்னவோ பாப்பா இப்படி கத்திட்டு இருக்காங்க. ஒரு வாரமா பாத்துட்டு இருக்க பைத்தியமா கத்திட்டே இருக்காங்களே. ஒரு நல்ல பைத்தியக்கார டாக்டரை பார்த்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஊருக்கு கிளம்புங்க. ரொம்ப சந்தோஷமா. டாக்டர், இந்த கரு கலைக்கிற விஷயத்தை தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அதனாலதான் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்காம என்கிட்ட இருக்கிற மருந்துகளே கொடுக்குறேன். இந்தாங்க, இதை சாப்பிடுங்க. இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, கருத்தானா கழிஞ்சிடும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். Please don't mention it. Then we have to feel for it. Next. மூஞ்சுக்கு ஒரு மீச, ஒரு கண்ணாடி. நீ எல்லாம் ஒரு டாக்டர், உனக்கெல்லாம் ஒரு ஹாஸ்பிடல். உனக்கெல்லாம் எதுக்கு கோட்டு? ஐயோ, கூட்டிங்க. இப்படி பின்னாடி இருக்கு. இது பாரு சொல்லுங்க. இது பாரு சின்ன பாப்பா நீ ஒரு தெரியாது. இங்க பாரியா, இவ எனக்கு ஒரு கலையவே இல்லடோ. என் கண்ணு கரு கலையில தெரியறதுக்கு ஒரு 5 மாசம் ஆச்சா? 500 ரூபாய் வேணா போட்டு வச்சியா? ஏமா அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற மருந்துமா? ஐயோ போலீஸ் போன வச்சிட்டாவா? போச்சு எல்லாம் என் தலை எழுத்து. பாத்தீங்களா, உங்க பொண்ணால எனக்கு ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. காதுல வைக்காமயே கேக்குது. சரி, ஏதாவது ஹெல்ப் பண்றது 1000 தான் டாக்டர்ஸ் நாங்க நினைச்சாலும் எல்லாத்துக்கும் மேல சீஃப் டாக்டர் ஒருத்தர் இருக்கான், அவன் நினைக்கணும். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்துருக்கலாம். அப்படி ஏதாவது நான் கொடுத்து உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஐயோ, அதுக்கு நான் செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல டாக்டர். நீ நான் ஜாலியா போய் சேர்ந்துருவேன். அப்புறம் ஏன் ஜெயிலுக்கு போறது? ஹாஸ்பிட்டல் you know how many crores I have invested in this hospital? இன்னும் பாதி கூட ரெக்கவர் ஆகல. பட் ஒன் திங், இனிமே நான் மட்டும் இல்ல, எந்த டாக்டர் நினைச்சாலும் உன் வயித்துல வளர குழந்தைய அசைச்சிக்க கூட முடியாது. ஆல் தி பெஸ்ட். I don't need your wishes. As a family doctor, நான் என் டியூட்டில இருந்து மிஸ் ஆயிருக்கலாம். பட் as your family friend, நான் என் டியூட்டி தான் பார்த்தேன். பாப்போம், பிறக்க போற குழந்தையாவது அவளை புருஷனோட சேர்த்து வைக்கதான்னு பாப்போம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். Don't mention it. Then I have to feel for it. All the best. Next. எனக்கு கொடுத்துருங்க. அது ஏன் ரத்தம். இனிமே என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம். கொடுத்துருங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கையில இனிமேல் எனக்கு இடம் இல்ல. என்னோட வாழ்க்கையில இனிமேல் எந்த பொண்ணுக்கும் இடம் இல்ல. குழந்தைய நானே நல்லா பார்த்து பார்த்தேன். எங்க அம்மா கேட்டிருந்தா கொடுத்திருப்பீங்கல்ல. எனக்கு வேற யாருமே இல்ல. ப்ளீஸ் குடிப்பா. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஞாபகம் இருக்கணும். எனக்கு கிடைச்சது அந்த குழந்தை மட்டும்தான். அதையும் இழந்துடக்கூடாதுன்னு தான் நானும் போதண்டமும் நீ குழந்தையா இருக்கும் போதே உன்னை தூக்கிக்கிட்டு அந்த ஊரை விட்டே வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் உங்க அம்மாவை நான் பார்க்கலப்பா. என் அம்மால இருந்து உன் அம்மா வரைக்கும் எனக்கு பிடிச்சவங்க எல்லாரையும் நான் இழந்துட்டேன். அதுக்கப்புறமும் நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் உன்னை உயிரா நினைக்கிறதுனாலதான். எனக்கு நடந்த சம்பவங்களும் நான் பட்ட அவமானமும் நான் அடைஞ்ச வேதனையும் என் மகன் உனக்கு நடக்க கூடாதுன்னு தான் என்னை நானே கட்டுப்படுத்திக்கிட்டேன். எங்க அம்மாவை பார்த்து நான் வளர்ந்த மாதிரி என்னை பார்த்து நீ வளரக்கூடாதுன்னு தான் ஆடி ஓடி நடந்து பழகுன இந்த காலங்களை நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன். என் கண்ணசைவுக்கு கூட கண்ணாடி மாட்டிக்கிட்டு இருட்டுல வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. எல்லாம்
உனக்காக தான்டா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான். ஆனா, உனக்கு இவ்வளவு சோதனை கொடுக்க ஒருத்தன் வந்திருக்கானே, அவன் யாரு? அவன் எப்படி உன்ன மாதிரி இருக்கான்? எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா. என்ன எதுக்கு கொல்ல வந்தானோ எனக்கு தெரியாது. நான் உங்களை தப்பா பேசிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சுனுக்குப்பா.